கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து இருக்கிறோம். இன்னைக்கு விசேஷமாக உங்கள் குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சந்நிதியில் இருந்து நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதித்து ஜெபிக்கும் பொழுது நம்ம குடும்பத்தின் மேலே தேவனுடைய ஒரு இணை புரியாத சமாதானம், ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு பாதுகாப்பின் மேகம் இறங்கும். தேவஜனமே, எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, சிலரெல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, குடும்பம் தாய்நாட்டில் இருக்கும். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், தனிமையில் பிரிந்து இருக்கிறீங்களா? குடும்பத்தை குறித்து சில கவலைகளோடு இருக்கிறீங்களா? வேதனைகளோடு இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களை கைவிட மாட்டார். ஆவியானவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் அவர் மீடியேட்டர் போல உங்க கூட இருக்கிறார். எந்த ஆபத்திலையும், எந்த வேதனையிலையும், எந்த சோதனையிலையும் நீங்க அகப்பட்டு நீங்க சோர்ந்து போக அவர் விடவே மாட்டார். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு இக்கட்டுகளின் நெருக்கத்திலும் இருக்கிறீங்களா? நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. கர்த்தர் உங்க கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உங்களுக்காக ஒரு துறவை, ஒரு நீரூற்றை உண்டாக்குவார். அந்த நீரூற்று ஒரு நாளும் வற்றாது. ஆம் தேவஜனமே, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டு ஒரு நீரூட்டை திறக்க போகிறார். ஒவ்வொரு பேருக்கும் வருகிற பிரச்சனையில நீங்க அடிபட்டு போவாதபடி, நீங்க சோர்ந்து போவாதபடி, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உங்க குடும்பத்தை நிலைநிறுத்த போறாரு. இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்ட விஷயத்தை தான் உங்களோடு ஜெபமாகவும் துதியாகவும் இணைந்து செய்ய ஆவியானவர் தாமே நடத்தி கொண்டிருக்கிறார். குடும்பங்களை குறித்து பாரங்களை ஊட்டினார். அநேக குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கு. அநேகருடைய கமாண்டை வாசிக்கும் பொழுது குடும்பங்களில் இருக்கிற வேதனைகளை புரிய முடிகிறது, கண்ணீரை புரிய முடிகிறது. ஒரு கூட்டம் மக்கள் சேர்ந்து துதிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா தேவஜனமே? ஒரு அபண்டன்ஸ் ஆஃப் தேவ பிரசன்ஸ் இறங்கும், ஒரு கூட்டு மகிமை இறங்கும், ஒரு கான்கிரீட் பிரசன்ஸ் இறங்கும், ஒரு மொத்தமான ஒரு மகிமை இறங்கும். ஒரு அருமையான ஊழியர் அடிக்கடி சொல்வாரு, இந்த லென்ஸ்ல உள்ள வெளிச்சம் ஒரு பேப்பரை எரிய பண்ணும். ஒரு தேங்காய் நாரையோ இல்ல ஒரு குப்பையோ, ஏதோ ஒரு எளிதில் பற்றக்கூடிய விஷயம், இந்த லென்ஸ்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் அதன் மேல படும் பொழுது அந்த அருமையான பொருள் பற்றி எரியும்னு அந்த ஊழியர் அடிக்கடி சொல்வாரு. எப்படி என்றால், சூரியன்ல இருந்து வெளிச்சம் வருகிறது, ஆனா சூரிய ஒளிர்கதிர் பட்டு நம்ம வீட்டில் உள்ள துணி எரிஞ்சதாக சரித்திரம் இல்லை. சூரியனுடைய வெளிச்சம் பட்டு நம்ம வீட்டில் உள்ள மரம் எரிஞ்சதாக சரித்திரம் இல்லை. ஏதாவது காடுகளில் வேணா மரங்கள் உரசி சூடுனால தீ பிடிக்கிறது உண்டே தவிர, நம்ம வீட்டில் ஒரு தென்னை மரமோ ஒரு வாழை மரமோ இல்லை உங்கள் ஊரில் என்ன மரம் இருந்தாலும், உங்கள் வீட்டில் என்ன மரம் இருந்தாலும் அது வெயிலினுடைய உஷ்ணத்தினால ஒரு நாளும் தீ பிடிக்காது. ஆனால் இந்த வெயிலினுடைய உஷ்ணங்களை எல்லாம் சேர்த்து ஒரு லென்ஸுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அவ்வளோ சூரியனுடைய வெளிச்சமும் அந்த கதிர்கள் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த லென்ஸுக்குள்ளாடி அந்த சூரிய கதிர்கள் படும் பொழுது அந்த லென்ஸுக்குள்ளே இருந்து வெளிப்படுற மகிமை இருக்குது பார்த்தீங்களா? அந்த மகிமை கீழே இருக்கிற பொருளை சுட்டெரிக்கும். அது துணியாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், எதனாலும் அது எரிக்க வல்லமை இருக்கிறது. இதில் இருந்து என்ன புரியுதுன்னா, அவ்வளோ அருமையாக கதிர்கள் பாய்ந்து கொண்டு இருக்கு, சூரியனிலிருந்து வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கு. ஆனால் அந்த வெளிச்சங்களை கூட்டி ஒருமித்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு லென்ஸ் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தீ வராது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு தேவ பிரசன்னம் அருமையாக இருக்குது, கட்டவிழ்க்கப்பட்டிருக்குது. எத்தனையோ நபர்களால் தேவ பிரசன்னத்தை உணர முடியுது. ஆனால் உங்களால் ஏன் முடியாமல் இருக்குது? ஏன் விடுதலை வராமல் இருக்குதுன்னா, ஒரு கூட்டு பிரசனம் மிஸ் ஆகுது. இன்னைக்கு இத்தனை ஆயிரம் தேவ ஜனங்கள் சேர்ந்து ஒரு கூட்டு பிரசனத்தை கட்டவிழ்த்து நம்ம ஜெபிக்க போறோம், கூடி ஜெபிக்க போறோம், துதிக்க போறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி தான் செஞ்சாங்க, எல்லாரும் சேர்ந்து துதித்தாங்க. தேவ ஜனமே, பரலோகத்திலேயும் நம்ம இதை தான் செய்ய போறோம். சபை வேறுபாடின்றி, டினாமினேஷன் வேறுபாடின்றி, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேறுபாடின்றி, ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடின்றி, எல்லா குலம் கல்ச்சருடைய வேறுபாடு இன்றி நம்ம எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளையாக, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாக அந்த பரலோகத்தில் ஆராதிப்போம். தேவச்சனமே, அந்த பாக்கியத்தை இந்த அருமையான பிரயர் டைம் சேனல்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க யாரா இருந்தாலும் சரி, புதிய விசுவாசியா இருந்தாலும் சரி, ரொம்ப அனுபவம் உள்ள வளர்ந்த விசுவாசியா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை வரவழைத்திருக்கிறார், உங்களை இணைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டு பிரசனத்துக்கு நேராக வரும் பொழுது, சூரிய ஒளி கதிர் எப்படி ஒரு லென்ஸ்ல படும் பொழுது அந்த லென்ஸ்ல
இருந்து ஒரு மகிமை வெளிப்படுது பார்த்தீங்களா? அந்த வெளிச்சம் எதனாலும் தீயா எரிய பண்ணும், அது கருகி போக பண்ணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு இந்த கூட்டு பிரசனம் இறங்குற வேலையில ஆமென், லென்ஸ் ஆகிய நம்ம இருதயத்துல பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் படும் பொழுது எந்த பிரயர் மேட்டரா இருந்தாலும் இன்னைக்கு அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசேஷமா இன்னைக்கு ஆண்டவர் பாரப்படுத்தின விஷயம், உங்க குடும்பத்தை சத்துருவானவன் திருடணும்னு வருகிறான், அழிக்கணும்னு வருகிறான். தேவ பிள்ளைகளுடைய முதல் ஆசீர்வாதமே கர்த்தர் கொடுத்தது ஒரு குடும்பம். ஆதாமுக்கு எல்லாமே உருவாயிருந்தது, ஆனா கர்த்தர் பார்த்தார் ஒரே ஒரு குறைவு இருக்குது, அதுதான் குடும்பம். தேவச்சனமே, இன்னைக்கு உன் குடும்பம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். சத்துரு உன் குடும்பத்தை உடைச்சிட்டானா, உன் பிள்ளைகளை பிரிய வச்சிட்டானா, இல்லை உன் குடும்பத்தில் ஒரு பிரிவின் ஆவியை கொண்டு வந்துட்டானா, தேவச்சனமே, உன் குடும்பம் நிர்மூலமாகிறத பார்க்கும் பொழுது உன்னால் செபிக்க முடியாது, சோர்ந்து போயிருப்ப. அடிக்கடி பிள்ளைகள் மூலமாக போராட்டம், கணவர் மூலமாக போராட்டம், உற்றார் மூலமாக போராட்டம், மனைவி மூலமாக போராட்டம், எப்படினாலும் சத்துரு கிரியை செய்வான். யோபுக்கு பாருங்க, மனைவி மூலமாக போராட்டம். இப்படி பல ரீதியில் போராட்டங்கள் வேதங்கள்லையும் பார்க்க முடிகிறது, இந்த நாட்கள்லையும் பார்க்க முடிகிறது. ஆவியானவர் சொன்னார், அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள் காணப்படுகிறது. இந்த ஆராதனை அந்த பிரச்சனைகளை வேரோடு அறுக்கும். உங்க கால்களில் ஒரு முள்ளு குத்துனா எப்படி இருக்கும் தெய்வச்சனமே? அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அந்த முள்ளை எடுத்தா மட்டும்தான் கால் ஃப்ரீ ஆகும். உங்க காலில் குத்தி இருக்கிற முள்ளினுடைய வேதனையை போல உங்க குடும்பத்தில் சில வேதனைகளை சத்துரு கொண்டு வந்திருக்கிறான். இன்னைக்கு நீங்க ஆராதிங்க, இதனுடைய ரிசல்ட் கண்டிப்பா வரும். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். ஒரே ஒரு காரியம், கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போறாரு. உங்க குடும்பத்தை தொட போறாரு, ரட்சிக்கப்படாத நபரை தொட போறாரு. எல்லாரும் விசுவாசமா ஒவ்வொரு வரிகளையும் பாடுங்க. ஆண்டோடைய வார்த்தையோடு இணைந்து நம்ம பாட போகிறோம். ஒவ்வொரு வரியும் ஆண்டோடைய வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி பாட பாட தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற அறையை நிரப்பும், உங்க குடும்பத்தை நிரப்பும், உங்க பிள்ளைகளை நிரப்பும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க கணவரை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களா? வேலை இல்லைன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? பிள்ளை சொல்லு பேச்சு கேட்கலன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? அம்மா அப்பா உங்களை புரிந்து கொள்ளலைன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? பிள்ளைகள் உங்களை மதிக்கலன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்கள் வாங்கி கொடுக்க முடியலன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? பிள்ளைகள் உங்க சுற்றி இல்லை, நான் தூரமா இருக்கிற வேற தேசத்தில் இருக்கிறேன் கவலையோடு இருக்கிறீங்களா? என்னைக்கு நான் குடும்பத்தோடு இணைந்து சந்தோஷமா இருப்பேன் கவலையோடு இருக்கிறீங்களா? பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கணும்னு ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? எந்த ஏக்கமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அப்பா சமூகத்தில் வைங்க. அப்பா அதை தீர்த்து தருவாரு. எல்லாத்தையும் காட்டிலும் பிரதானமான விஷயம் தேவச்சனமே, உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும். அப்பதான் அந்த நரக பாதாளத்தில் இருந்து உங்க பிள்ளைகளும் உங்க குடும்பமும் பரலோகத்துக்கு வரும். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது எவ்வளவு தேவையான விஷயமோ, உங்களுடைய எல்லா குறைவுகளும் நிறைவாக வேண்டியது எவ்வளவு தேவையோ, அதெல்லாம் காட்டிலும் பிரதானமான தேவை எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு பாரத்தோடு, ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக நாங்கள் 4 பேருக்கு சாட்சியா இருக்கணும். அப்பா, என் குடும்பத்தில் சண்டை இருக்கக்கூடாது, சச்சரவு இருக்கக்கூடாது, அடிதடி இருக்கக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது, சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சபைக்கு போகிற அனுபவம் இருக்கணும், தனி ஜபம் இருக்கணும், உபாச ஜபம் இருக்கணும், ஆவியில் முதிர்ச்சி உள்ளவங்க இருக்கணும், வேதத்தை தியானிக்கிறவர்கள் இருக்கணும், தீர்க்க தரிசன ஆவியானவர் என் குடும்பத்தில் இருக்கணும், அபிஷேகம் என் குடும்பத்தில் இருக்கணும், என் குடும்பம் நிறைய பேருக்கு சாட்சியா இருக்கணும். நாங்கள் ஒரு பேழையை போல, நோவாவுடைய பேழையில இருந்தவர்கள் போல உலகத்தில் அநேகருக்கு சாட்சியா இருக்கணும்னு எத்தனை தேவஜனம் வாஞ்சியோடு இருக்கிறீங்க? ஒரு வரி கூட நீங்க பயந்து போய் பாடக்கூடாது, சந்தோஷத்தோடு பாடணும். ஒரு வரி கூட சோர்வோடு பாடக்கூடாது. இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு தேவ ஜனமும் ஒவ்வொரு வரிகளையும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாட ஆரம்பிங்க. அந்த வரிகள் ஒவ்வொன்றும் உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உற்சாகத்தோடு ஆராதிங்க, முழு மனதோடு ஆராதிங்க. கவலையெல்லாம் ஓரமா வச்சுட்டு, எல்லா காரியங்களையும் ஓரமா வச்சுட்டு அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. தெய்வ பிரசன்னம் இன்னைக்கு விசேஷமா உங்க குடும்பத்தில் இறங்க போகுது. உங்க குடிகார கணவர் இருக்கிறாங்களா? அதை மாற்றும். கடன் பிரச்சனை உங்க விட்டு போலையா? உங்க குடும்பத்தை விட்டு அந்த கடனை மாற்றுவாரு. ஆண்டு உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை இன்னைக்கு தரப்போறாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து அப்பாவை நோக்கி பார்ப்போமா? நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம்.
விசுவாசத்தோடு நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியம். எத்தனை பேர் சொல்றீங்க? என்ன கைவிடா தெய்வம், எந்த சூழ்நிலையில என் குடும்பத்தை கைவிடாதவரே. ஓ ஆமென். கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, ஓ மெய்யான வெளிச்சமே. எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு மனதோடு ஒரு கூட்ட மக்கள் சேர்ந்து சொல்லுவோம். படியிட்டு முழுவதும் தருநீரே, நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருநீரே, நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, எங்கள் கருணையே, ஓ எங்கள் கருணையின் சிகரமே, மெய்யா ஓ மெய்யான தெய்வமே, வாழ்வின் பாக்கியமே, பாக்கியமே. எல்லாரும் சேர்ந்து கைவிடா தெய்வமே, ஒரு பொழுதும் கைவிட மாட்டார், சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, எங்கள் கருணையின் சிகரமே, ஓ மெய்யான தீபமே, அல்லேலூயா, என் வாழ்வின் பாக்கியமே. ஆம் பிரியமான தேவச்சனமே, கைவிடாத தெய்வம் நமக்கு எல்லாத்தையும் அவர் கைவிடவே மாட்டார். மெய்யான தீபம்னு சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ குடும்ப தலைவர்கள் ஆண்டவராகிய இயேசு அறியாம, இயேசு இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதெல்லாமோ அவர்களுக்கு தீபமா இருக்குது. தேவச்சனமே, உண்மையான வெளிச்சம் இயேசு தான். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏன்னா அந்த உண்மையான வெளிச்சத்தை கண்டுபிடித்துட்டீங்க. ஒரு நல்ல நோட்டு இருக்குதுன்னா 1000 கள்ள நோட்டு இருக்கும். இன்னைக்கு ஒரு உண்மையான வெளிச்சம் இருக்குதுன்னா 1000 கள்ள வெளிச்சங்கள் உண்டு. இன்னைக்கு உங்க குடும்ப தலைவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாருன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க குடும்ப தலைவியாகி உங்க மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க பிள்ளைகள் இந்த மெய்யான வெளிச்சத்துல வந்திருக்கிறாங்கன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை இது இல்லாம வேற ஏதோ காரியத்துல அவங்க தலையிட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னா தேவஜனமே, இன்னைக்கு ஜெபிக்க போறோம். இன்னைக்கு இந்த ஆராதனையில நம்ம துதித்து ஆராதிக்க போறோம். உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆராதனையில அப்படியே ஜெபிக்க போறோம். அப்படியே துதிக்கும் பொழுதே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த மெய்யான வெளிச்சத்தை அன்றைக்கு என் கணவர் வரட்டும் ஆண்டவரே,
இந்த மெய்யான வெளிச்சத்தின் அண்டைக்கு இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் வரட்டும்னு எல்லாரும் ஒரு மனமா ஜெபித்து துதிப்போம். அதே வச்சனமே, நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டா போராது. அந்த நோவாவுடைய பேலையில ஒரு 8 பேர் தான் ஏறினாங்க. அது அந்த பழைய ஏற்பாட்டு காலம். இன்னைக்கு இந்த கிறிஸ்து என்ற பேலையில 8 பேர் அல்ல, இந்த உலகம் எல்லாம் ஏறணும்னு ஏசப்பா ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அந்த ரத்தத்தின் விலை எத்தனை பேருக்கு உணர முடிகிறது? அப்பாவுடைய ரத்தம் துடிக்கிறத எத்தனை பேர் உணர்ந்து பாடுவீங்க? ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அது மட்டும் போராது. இந்த அருமையான 100 நாள் ஜெபத்துல ஏராளமான ஜனங்கள் நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்ப தலைவர்கள் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்ப தலைவிகள் ரட்சிக்கப்படணும். பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இந்த கடைசி காலத்துல சத்துருவானவன் வச்சிருக்கிற எல்லா சதி திட்டங்கள்ல இருந்து எல்லாரும் விடுதலையாகணும்னு எல்லாரும் சொல்லுவோமா? மெய்யான தீபமே. எத்தனையோ கள்ள தீபங்கள் உண்டு, வெளிச்சம் போல தோன்றும், ஆனால் வெளிச்சம் இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து வருவான். ஆனால் அது ஒளியின் தூதன் அல்ல, அது கர்த்தர் அனுப்பின தூதன் அல்ல. ஒளியின் தூதனை வேஷத்தை தரித்து பிசாசு வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவச்சனமே, பார்த்தால் ஒளியின் தூதன் போல இருக்கும், தேவன் அனுப்பின தூதன் போல இருக்கும். ஆனால் அந்த வேஷத்தை தரித்து சத்துருவானவன் ஆட்டுக்குட்டியின் வேஷத்தில் ஓனாய் வருகிறது. நம்ம நினைப்போம் இது ஒரு நல்ல உபதேசம் நினைத்து உங்க குடும்பம் கள்ள உபதேசத்துல மாட்டிடக்கூடாது. கடைசி காலமா இருக்கிறது. தேவ ஜனங்கள் விழிப்போடு இருங்க. அந்த வரிய சொல்லுவோமா? மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியம். எத்தனை பேர் உள்ளத்துல கை வைத்து, ஏ அப்பா என்ன ஒரு பாக்கியம், இயேசு என்னுடைய மெய்யான தீபமா என் கூட வந்திருக்கிறாரேன்னு எத்தனை பேரால உணர முடிகிறது? எத்தனை பேர் சொல்றீங்க இந்த சொர்க்கம் எனக்கு பூமியில கிடைச்சிருக்கு? முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர், 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 இதுவரை உதவி நீ. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வி. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீ. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்கொள். ஒரே போராட்டமா இருக்கா வீட்டுல? ஒரே கலவரமா இருக்குதா? அநேகர் ரட்சிக்கப்பட்டவர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படாம, ஏதோ ஒரு கிராமத்துல, ஏதோ ஒரு இடத்துல சபைக்கு கூட போக முடியாம சிலர் இதை பார்த்து கொண்டு இருப்பாங்க. தேவச்சனமே, பிரயர் டீம் குடும்பத்தாரே, நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். சபைக்கு கூட போக முடியலையேன்னு கட்டப்பட்ட நிலைமையில, கிராம கட்டுப்பாடுல, ஊரு கட்டுப்பாடுன்னு சொல்லி ஊர் ஒதுக்கியே வச்சிருவோங்கள. ஜெபிப்போமா? இந்த நல்ல ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஊர் ஒதுக்குது. இந்த நல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உலகம் பகைக்குது. என்னங்க நம்ம தப்பு பண்றோம்? குடிக்கிறோமா? அட்டுழியம் பண்றோமா? மோசமான சினிமா எல்லாம் வெளிவருகிறது, மோசமான சீனரிஸ் எல்லாம் வெளியே வருகிறது. இந்த உன்னதமான தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வெளிநாட்டு கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம தேசத்தில் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க இதுவரை உதவினார், இனிமேல் உதவுவார்? அருமையான தேவச்சனமே, ஒருவேளை நீ சபைக்கு கூட போக முடியாம கண்ணீரோடு இந்த 100 நாள் ஜெபத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
இந்த செய்தி, இந்த வார்த்தை உன்னை நோக்கி வருதுன்னா ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். இதுவரை நடத்தினவர் உன்னை ஒரு சாட்சியா மாற்றுவார். உன்னை அந்த இடத்துல நிப்பாட்டினதை உன்னதமான ஆண்டவர் தான். உனக்கு தாங்க திராணி இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த வேதனையான இடத்துல நிப்பாட்டி இருக்கிறார். இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருப்பாங்க. கிறிஸ்தவத்தை விட்டு, ஆண்டவரை விட்டு, நம்பிக்கையை விட்டு, விசுவாசத்தை விட்டு ஓடி இருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நம்பின இயேசு உன்னை இதுவரை கொண்டு வந்திருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். எனக்கு ஒரு அருமையான சகோதரியை தெரியும். அவர்களுடைய கணவர் 500 வேதாகமத்தை எரித்து கிழித்து நாசமாக்கினார்கள். அப்படிப்பட்ட அந்த மோசமான கணவரை இந்த சகோதரி செபித்து ஒரு ஊழியனாக மாறிய சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். அந்த அருமையான சகோதரிய ஒரு போராட்டம் வந்த நேரத்தில் எல்லாரும் அவர்களை எதிர்த்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் மறிக்கிற சூழ்நிலை வருகிறது. அவர்கள் எல்லாரும் பணங்களை அரைத்து 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டெல்லாம் அரைத்து பண ஆசை கிடக்கும் போல, அதனால தான் இந்த பொம்பளை உயிரை விடமாட்டேக்கான்னு சொல்லிட்டு அந்த வியாதியின் மத்தியில் பணத்தை எல்லாம் தண்ணியில் கலந்து வாயில் ஊற்றுறாங்க. பண ஆசை இருந்தால் குடிச்சிட்டு செத்து போட்டுன்னு சொல்லி வாயெல்லாம் ஊற்றுறாங்க. எப்படியாவது செத்து போகட்டும், பாலெல்லாம் ஊற்றுறாங்க. இவ செத்து போகட்டும், குடும்பத்துக்கு அவமானம்னு சொல்லி அந்த சகோதரியை அப்படி கொடுமைப்படுத்தினாங்க. வேதாகமத்தை அவங்க கணவர் 500 முறை எரிச்சு போட்டாராம். இந்த சகோதரி வியாதியா இருந்த பொழுது அவங்க அறையில ஒரு சாமியார் வேஷத்தில் ஒரு ஆள் வராங்க. யாருன்னு அவங்களுக்கு தெரியல. வந்து பேசிட்டு சுகமளித்துட்டு அந்த இடத்தை விட்டு மறைந்து போகிறான். உண்மையா நடந்த சாட்சி அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் இன்னும் ஜெபிக்கிறார். இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா, இந்த வார்த்தையை பேசுகிற அடியன் கூட ஆண்டவராகிய இயேசு மட்டும் இருக்கிறார்னு தெரியாமல் போயிருந்தா உங்க மத்தியில் இருந்திருக்கவே மாட்டேன். நன்கு ஆராய்ந்து நான் ஆராதிக்கிறவர் உண்மை உள்ளவராய் என்று பலமுறை பரிசோதித்து பார்த்து என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை என்னுடைய கண்களால் கண்டு இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு கற்பனை கதையை நான் சொல்லவில்லை, ஏதோ ஒரு கட்டு கதையை சொல்லவில்லை. ஒரு நாள் நான் யோசித்தேன், இயேசு உண்மை உள்ளவரா இருக்கிறாரா? அவர் உண்மையுள்ள தேவன் தானா? அவர் ஒரு கட்டுக்கதையா இருப்பாரா என்று நினைத்த நாட்கள் இருந்தது. ஆனால் இயேசு என் முன்னாடி தோன்றி நின்ன நேரம் வந்தது. என் வாழ்க்கையை மாற்றின நேரம் வந்தது. தேவச்சனமே, எல்லா காரியங்களையும் நம்ம இந்த ஆன்லைன்ல சொல்ல முடியாட்டியும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், 100க்கு 100 உண்மையா சொல்லுகிறேன். இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில வைத்து சொல்லுகிற தேவச்சனமே, இயேசு ஜீவனுள்ளவர், இயேசு உயிரோடு இருக்கிறார். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கலாம். சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இயேசு உண்மையான தேவமான்னு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சகோதரனுடைய மகளோ மகனோ ஒரு குறிப்பிட்ட நபரை இழந்த அந்த தாயினுடைய கண்ணீரின் நேரத்தில், வேதனையான நேரத்தில், அந்த அருமையான சகோதரி, ஆண்டவர் அறியாத சகோதரி, அவள் தன்னுடைய பூஜை அறையில சென்று எல்லா தேவங்களை பார்த்து சொல்லுகிறாள், என் பிள்ளையை உன்னால காப்பாற்ற முடியலையே, என் பிள்ளையை உன்னால காப்பாற்ற முடியலையே. ஒரு உண்மை சம்பவம் தேவச்சனமே. வேதனையோடு கூக்குரலிட்டாங்க. சமாதானம் இல்லாம செத்து போயிடலாமான்னு துடித்தாங்க. அந்த பூஜை அறையிலிருந்து கண்ணீர் வலிக்கும் பொழுது அந்த பூஜை அறையில் மத்தியில ஒருவர் தோன்றினார். ஒருவர் தோன்றி நீ அழாதேன்னு சொன்னார். அந்த நொடி பொழுதே உள்ளத்தில் சமாதானம் வந்தது. இந்த சகோதரி இயேசுவை கண்டு கொண்டாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வருவோம், ஆனா இந்த சகோதரி அப்படி போக மாட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு போனாலும் கையில கொஞ்சம் துண்டு பிரதி வச்சிருப்பாங்க. இந்த கல்யாண மண்டபத்தினுடைய வாசல்ல நிற்பாங்க. ஒரு அருமையான ஹேண்ட்பேக்குள்ள சுவிசேஷ கை பிரதிகளை வைத்துட்டு ஆண்டவர் இடைபெறுகிற நபர்கள்ட்ட போய் பேசி இயேசு ஜீவனோடு இருக்கிறார்கள் ஷேர் பண்ணி அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஆமை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தொட்ட நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரவாதி அவருடைய பூஜை அறையில ஆமீன் அவர் ஆண்டவருடைய பிள்ளையாகிய எலிசபெத்துக்கு விரோதமாக மந்திரவாதங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மிட் நைட் வேளையில, அந்த ஏர்லி மார்னிங் டைம்ல இயேசு அந்த அறையில இறங்கினார். அந்த பூஜை அறையில் இறங்கினது 100க்கு 100 உண்மை. அந்த மனிதன் தேவனுக்காக பிரகாசித்து தமிழ்நாட்டில் பல இடங்கள்லையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஷேர் பண்ணி சாட்சிகளை சொன்னதை யாராலையும் மறக்க முடியாது. இயேசு உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. ஆம் பிரியமான தேவச்சனமே, இந்த 100 நாள் ஜெபத்துல எல்லாரும் சேர்ந்து துதித்து தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிற நேரத்துல எங்கோ ஒரு கிராமத்துல
எங்கோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட சகோதரி வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டிருப்பாங்கன்னா நம்மளுடைய ஜெபம் அவர்களுக்கு ஆறுதலாய் மாறணும். எத்தனை கட்டுப்பாடு தெரியுமா தேவச்சனமே, எவ்வளோ கண்ணீரோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அந்த வரிகளை சொல்லுவோமா? எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி நீ, யெகோவா எல்லாம் பார்த்து கொள்வே. ஓ எபினேசர் ஓ எபினேசர், இதுவரை உதவி நீ. ஆமென். யெகோவா. இந்த வரிகளை சொல்ல சொல்ல விடுதலை வருது தேவச்சனமே. உங்க குடும்பத்துல விடுதலை வருது. எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. ஆமென். எல் ரோஹி எல் ரோஹி, என்னை காண்பவரே. கூட சேர்ந்து சொல்லுங்க, எல் ஷடாய் எல் ஷடாய். நம்ம ஒரு நல்ல போர்க்களத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து துதித்து கொண்டிருக்கிற வேளையில தேவ பிரசன்னம் இறங்கி ஏராளமானவர்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கு தேவ ஜனமே. அதனால இந்த பாடல் வரிகளை இணைந்து சொல்லுங்க. என்னை உன்னை காண்கிறவர் யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீ. ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், யெகோவா ஷம்மா. அவர் கூடவே இருக்கிறாரு, கூடவே இருக்கின்றீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ருவா, யெகோவா ருவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், யெகோவா ருவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ராஃபா, யெகோவா சுகம் தரும் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஓ ரபாபா ஷதரா பாபா பாபா பாபா. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவர். எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து சொல்லுவோம், முழந்தால் படியிட்டு. நான் தருகிறப்பா, நானும் என் வீட்டார் உங்களை தான் ஆராதிப்போம். என் குடும்பம் ரட்சிக்கப்படட்டப்பா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். நேத்துல தாயார் ஜெபிக்கிறீங்க. இந்த பாடிக்கொண்டு உள்ளத்தின் ஆழத்தோடு, உள்ளத்தின் ஆழத்துல செபத்தோடு எத்தனை பேர் பாடிக்கொண்டு இருக்கிறீங்க தேவ ஜனமே. நானும் என் வீட்டாரோ உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம்
சொல்லுவோமா? ஓ பிரேயர் டைம் குடும்பத்தாரே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உங்க குடும்பம் ஆண்டவர் ஆராதிக்கும். நீங்க சாட்சியா இருப்பீங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும் நீங்க ஜெயம் எடுப்பீங்க. தேவஜனமே உந்த நாமம் சொல்லுவோம், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்கா ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல அப்படியே கைகளை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க. உங்க நாமத்தை உயர்த்துவோம் ஆண்டவரே, உமக்காக ஓடுவோம் ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என்றால் உண்மையை சேவிப்போம் ஆண்டவரே. ஆம் தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 128 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஃபேமிலியினுடைய பிளெஸ்ஸிங் தான் அந்த சங்கீதம். ஒருவேளை உங்க குடும்பத்தில் ஃபேமிலியினுடைய ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குதுன்னா இந்த வசனத்தை வைத்து ஜெபியுங்கள், கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேர் சொல்வீங்க என் குடும்பம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினான்சியல் பிரேக் த்ரூ இல்லை. தெய்வ ஜனமே, ஃபினான்சியல் பிரேக் த்ரூனுடைய ரகசியம் அதில் போட்டிருக்குது. எந்த போராட்டமாக இருந்தாலும் இந்த சங்கீதத்தை அடிப்படையாக வைத்து ஜெபித்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, முதலாவது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். நீங்க எப்பொழுது பாக்கியவானா மாறுகிறீங்க தேவச்சனமே? கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பணும், அதுக்கு விட்டு கொடுக்கணும். நீங்க கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன், ஒரு தனிநபர் கர்த்தருக்கு பயந்தால் அவர்கள் வாழ்க்கை மாறுகிறது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களின் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளியுமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அருமையான தேவஜனமே, பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு செழிப்பாக ஆசீர்வாதமாக தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் இருப்பான் என்று சொல்லுகிறது. ஒருவேளை திருமணமாகி பிள்ளை இல்லாமல் இருக்கிறீர்களா? இந்த வசனத்தை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, நானும் என் கணவரும் உமக்கு பயந்து வாழ்வோம் ஆண்டவரே. ஒருவேளை ஒரு கணவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானும் என் மனைவியும் உமக்கு பயந்து வாழ்வோம் அப்பா. என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண உதவி செய்யுங்கன்னு ஜெபிங்க. தேவஜனமே, ஒரு பிள்ளையை வளர்க்கிறது சாதாரண விஷயம் அல்ல. பணம் நிச்சயமாக தேவை. சோ ஆண்டவர் அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தையும் சேர்த்தே தருவாரு. சாலமோனை பாருங்க, ஞானத்தை கேட்டாரு, ஆனா பொருளாதார ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் சேர்த்தே தருவாரு. சில நேரம் நம்ம பணத்துக்காக ஜெபிக்காம குணத்திற்காக ஜெபிக்கும் பொழுது பணத்தையும் சேர்த்தே தருகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த ஜெப குறிப்பை நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, வசனத்தை வச்சு ஜெபிக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறது. நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையாம இருக்குதா? இந்த வசனத்துல கை வைத்து தினமும் ஜெபிங்கள். கர்த்தருக்கு பயப்படுவோம்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது வசனம் சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். தேவஜனமே, ஒருவேளை உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களா? இந்த வசனங்களை வைத்து ஜெபிங்கள். சங்கீதம் 128 3வது வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே, கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்னு 5வது வசனம் சொல்லுகிறது. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் விரும்புகிற ஆசீர்வாதமான அந்த அருமையான வாழ்க்கையை கர்த்தர் தருவார்னு சொல்லுகிறது. இந்த அருமையான ஆராதனையில ஒரு வரி பாடுங்களேன். கர்த்தரை நம்பி பாருங்க, கர்த்தருக்கு பயந்து பாருங்க. ஒரு வரி சொல்லுவோமா? எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை இப்போதும் எப்போதும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு அறிக்கை பண்றீங்க? இந்த வரிகளை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. அப்படியே நடக்கும் உங்க வாழ்க்கையில. எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சியோன் மலை போல்
ஓரத்தில் நடப்பட்டு கனி தரும் மரமாய் நீங்க வளருவீங்க. உங்க வாழ்க்கை மாறுது. விசுவாசத்தோடு சொல்ல சொல்ல ஜீவன் உண்டாகுது. கர்த்தர் அப்படியே சூழ்நிலையை மாற்றுகிறார். சாபமுள்ள குடும்பத்தில் இருந்து செழிப்பு வருகிறது. போராட்டம் உள்ள குடும்பத்தில் இருந்து ஆசீர்வாதம் வருகிறது. தேவச்சனமே, கர்த்தர் மாற்றுகிறார். வறட்சி சொல்லுங்களேன், அருமையான வரி. கோடை காலத்துல பயம் இல்ல, பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாத நேரத்திலையும் பயம் இல்ல. கர்த்தர் மாற்றங்களை தருவார். வந்தாலும் ஒருக்கா கூட சொல்லுவோமா, கோடை காலத்தில் பயம் இல்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை, கர்த்தரை நம்பினோ பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியோடு இசையாமல். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க மனைவி ஆசீர்வாதமா இருப்பாங்க. மனைவி கனி தரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல். சொல்லுங்களேன், மனைவி கனி தரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல், இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள், இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். தேவச்சனமே, 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய தகப்பன் ஒரு வியாதியில மரிக்க கிடந்தார். குடி பிஸ்னஸ், சொந்த பிராண்டி கடை எல்லாமே வச்சு அவர் மரிக்கிற தருவாயில இருக்கும் பொழுது இந்த இயேசுவின் இடத்தில் வந்தார். ஆண்டவராக இயேசுவை வெறுத்த நபர், அதற்கு விரோதமான எல்லா டீம் கட்சிகள்ல இருந்த அந்த நபரை கர்த்தர் தொட்டார். ரவுடித்தனத்தில் இருந்து, அந்த குட்டி போதையில இருந்த அந்த கடையை மூடி தேவனுக்காக எழும்பி இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறத என் கண்ணால நான் பார்க்கிறேன். என் வீட்டில் எப்பொழுதும் ஜெபம் இருக்கிறத பார்க்கிறேன். ஒரு குடிகாரன் கணவர், ஒரு குடிகார கணவருடைய போராட்டத்தில் இருந்து ஒரு குடும்பம் ஜெப குடும்பமாக மாறுகிறத எங்கள் வீட்டில் நடந்திருக்கிற சாட்சியை நான் சொல்ல முடியும். குடிகார கணவர் மட்டும் இல்லை, குடி கடை வச்சிருந்த நாட்கள் அநேகர் வந்து குடித்தார்கள், அநேகர் கெட்டு போனார்கள். அந்த நாட்கள் அந்த பிரைவேட் கடைகள் உள்ள நாட்களாக இருந்தது. அந்த நாட்களில் குடித்து குடித்து டிபி வியாதி வந்து மரிக்க தருவாயில் இருக்கும் பொழுது எல்லா கடவுள்களையும் தேடி பார்த்து எங்கேயும் விடுதலை இல்லாத நாட்கள் வந்தது. அப்போதான் ஆண்டவராகி இயேசுவை தேடி வந்தாங்க. இயேசு விடுதலையை கொடுத்தார். ஞானஸ்தான தொட்டில இறங்கும் பொழுது, அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள அந்த தொட்டில இறங்கி முங்கி எழும்பும் பொழுது ஒரு ஸ்பாட் ஹீலிங் வந்தது. அன்னைக்கு தீர்மானம் எடுத்தாங்க, ஆராதித்தா மரிக்கிற வரைக்கும் இவரை தான் நாங்கள் ஆராதிப்போம். தேவ ஜனமே, ஜெபிங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான மிராக்கிள்ஸ் உங்க குடும்பத்தில் நடந்து உங்க கணவரை கர்த்தர் தொடுவார், உங்க பிள்ளைகளை தொடுவார். ஏன் பயப்படுறீங்க? நமக்காக கிரியை செய்ய ஒரு கர்த்தர் உண்டு. ஜெபிக்கிற ஒரு சகோதரன் இருக்கிறான் என்றால் கிரியை செய்கிற ஒரு தேவன் உண்டு. ஜெபிக்கிற ஒரு சகோதரி இருக்கிறாள் என்றால் கிரியை செய்கிற, ஜெபத்தை கேட்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அதனால உன் ஜெபத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்காத. ஒரு வல்லமையான தேவ மனிதன் அவருடைய கையில மைக்கு கிடைத்தவுடன் அவர், உன்னை நான் சுகமாக்குகிறேன், உன் வியாதியிலிருந்து குணமாகு என்று கட்டளை இடுறதுக்கு முன்பதாக ஆவியானவர் சொன்னார், நீ அப்படிப்பட்ட கட்டளைகளை இடாத, அவர்களை பார்த்து ஜெபிக்க சொல் என்றார். அவர் அந்த மைக்கை வாங்கி நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும்னு சொல்ல வரும் பொழுது எல்லாருடைய மூஞ்சில பார்க்கும் பொழுது எல்லாரும் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போனவர்கள். அப்ப அந்த மனிதன் மைக் எடுத்து சொன்னாரு, நீங்க 1000 தடவை ஜெபித்தாலும் தொடர்ந்து 1001வது தடவை ஜெபிங்க. நீங்க 10,000 தடவை ஜெபித்திருந்தாலும் 10,001வது தடவை ஜெபி. ஏன்னா சிலப்போ 10,001வது தடவுல அந்த போராட்டம் உடையிற லெவலா இருக்கும். நீ அந்த நேரம் தான் சோர்ந்து போயிருப்ப. தேவ ஜனமே, ஒருவேளை நீ சோர்வின் உச்சத்துல இருக்குன்னா புரிஞ்சுக்க, அடுத்த ஸ்டெப்பும் ஆசீர்வாதமா இருக்கும், அடுத்த ஸ்டெப்பும் உயர்வா இருக்கும். இதை அறிந்த சாத்தான் தான் உன்னை சோர்வாக்குகிறான். இது ஒரு கதை அல்ல. எல்லா தேவ ஜனங்களும், எல்லா விசுவாச வீரர்களும் இந்த பாடுகள் வழியா தான் வெளியே வந்தார்கள். அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள்.
ஏன் சோர்ந்து போகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு என் வீடை பார்க்கும் பொழுது எல்லா நேரமும் ஜெபத்தை பார்க்க முடியுது. மாலையானா ஒரு நேரத்தில் எங்க அம்மா ஜெபிக்கிறத பார்க்க முடியுது, இன்னொரு சைடில் என் மனைவி ஜெபிக்கிறத பார்க்க முடியுது, மொட்டை மாடிக்கு போனால் என் சகோதரன் ஜெபிக்கிறத பார்க்க முடியுது, என்னோட அறையில் அடியன் ஜெபிக்கிறத பார்க்க முடியுது. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்க முடியுது. எங்க ஜனங்கள், எங்க சபை விசுவாசிகள் ஒவ்வொரு பேரும் ஜெபிக்கிறத பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை. இது எப்படி வந்தது? இது இயேசுவால் வந்தது. இன்னைக்கு இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன் கணவர் குடிக்கிறாரா? உங்க பிள்ளைகள் குடிக்கிறார்களா? ஏதோ ஒரு விஷயத்துல உங்க பிள்ளைகள் அடிக்ட் ஆயிருக்கிறாங்களா? கேம்ல அடிக்ட் ஆயிருக்கிறாங்களா? கவலையப்படாதீங்க, அவங்கள்ட்ட போய் மோதாதீர்கள். கர்த்தர் சமூகத்துல ஜெபியுங்க. ஒரு தேவ மனிதன் சொன்னார், பட்டம் உயரமா போகிறதுக்கு காரணம் அந்த பட்டத்தின் கயர் லெகுவா இருக்கிறதுனால தான். அந்த பட்டத்தின் கயரை ஸ்ட்ராங்கா பிடித்தால் பட்டத்தினுடைய உயர்வு நிற்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் ஒரு பட்டத்தை போல இருக்கிறார்கள். அந்த கயர் உன் கையில தான் இருக்குது. நீ விட்டாதான் மேலே ஏறுவாங்க, நீ விடலனா நீ கீழே இழுத்தா அவங்க கீழே தான் வருவாங்க. அதனால ஜெபம் என்ற கயரை பிடித்து ஜெபியுங்கள். ஜெபம் என்ற கயர் இருக்கிற வரை உங்க பிள்ளைகளை யாராலையும் திருட முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒரு அருமையான சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மோசமான கணவர் அந்த சகோதரியை அடித்து துன்பப்படுத்துவார். நண்பர்களோடு வீட்டில் இருந்து குடிக்கிறதுக்கு நண்பர்களை எல்லாம் கூட்டு வந்துடுவார். இந்த அருமையான சகோதரி ஒரு நாள் கூட அவரை எதிர்த்து பேச மாட்டாங்க, தினமும் ஜெபிப்பாங்களாம். அடிக்கடி என்னுடைய தகப்பனார் இந்த சாட்சி எங்க அருமையான சபையில சொல்லுகிறது உண்டு. அந்த சாட்சி உங்களுக்கும் பிரயோஜனப்படுவதாக நடந்த உண்மையான சம்பவம். நண்பர்கள் எல்லாம் வந்து சிக்கன்லாம் சாப்பிட்டு நல்லா குடிச்சு கும்மால் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவர் ஒரு பெரிய ஆஃபீஸர், அதனால ஒண்ணுமே சொல்ல முடியாது. சொன்னா அடித்து முட்டெல்லாம் உடைச்சிடுவார். அவ்வளோ மோசமான ரவுடித்தனமான துணிகரமான நபர். பல முறை அடிப்பாராம். இந்த சகோதரி நைட் ஆன உடனே எல்லாருக்கும் குடியும் பாட்டில் எல்லாமே எடுத்து சேவை பண்ணிட்டு எல்லாம் சிக்கன் முட்டை எல்லாம் சுட்டு கொடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போன உடனே கணவர் தூங்கும் பொழுது கணவரை ஏசலை. இன்னைக்கு நீங்களா இருந்தால் என்ன செய்வீங்க? நல்லா குடிப்பேன், நான் உனக்கு எல்லாமே செஞ்சு தரணும், நம்ம சண்டை போடுவோம். ஆனால் அந்த சகோதரி அப்படி இல்லை, கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தினாங்க. எல்லாருக்கும் உங்க வீட்டில் மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்க கனிகளை வெளிப்படுத்துங்க. உங்க கோபத்தை அல்ல, உங்க கனிகளை வெளிப்படுத்துங்க. இயேசு கோபப்பட்டு இருந்தாருன்னா நம்ம இன்னைக்கு இங்க இருந்திருப்போமா? இயேசு நம்மளை அணைத்து கொண்டதுனால தானே நம்ம இங்க இருக்கிறோம். தேவஜனமே, தயவு செய்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க எல்லா ஆசீர்வாதம் மறைந்திருக்கு. ஏன்டா என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த பாஸ்டர் ஜெபிக்க மாட்டேக்காருன்னு நீங்க ஒருவேளை என்னை யோசித்து கொண்டிருக்கலாம். நான் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிற இந்த சத்தியத்திற்குள்ள எல்லா ஆசீர்வாதம் அடங்கியிருக்கு. உங்க கடன் மாறும். இந்த சத்தியத்தை கவனமா கேளுங்க. உங்க போராட்டம் மாறும், உங்க சண்டை மாறும், உங்க குடும்பத்தில் உள்ள எல்லா சச்சரவு மாறும், எல்லா கோர்ட்டு கேஸ் மாறும். எந்த போராட்டமா இருந்தாலும் சத்தியம் உள்ள போகும் பொழுது சத்தியம் அந்த போராட்டத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும். சத்தியத்தை காது திறந்து கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்க காதுக்குள்ள போய் கொண்டிருக்கு. அது உங்க உள்ளத்தின் ஆழத்துல சென்று கொண்டிருக்கு. இதுதான் அற்புதத்தை கொண்டு வரும், இதுதான் மாற்றத்தை கொண்டு வரும். பயப்பட வேண்டாம், மாற்றங்கள் நடக்கும். ஒவ்வொரு இரவும் இந்த சகோதரி வேற ஒரு ரூம்ல போய் அழுது அழுது ஜெபிப்பாங்களாம். எவ்வளவு அடித்தாலும் அழுது அழுது ஜெபிப்பாங்களாம். ஒரு நாள் இரவு இந்த ஐயா எழும்பி என்னடா ஒரு சவுண்டு கேட்குதுன்னு மெதுவா எட்டி போய் வெளியே பார்த்தா அந்த வீட்டினுடைய இன்னொரு ரூம்ல இந்த அக்கா அழுது அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, என் கணவரை ரட்சிங்கப்பா. அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்ட அந்த மோசமான நபருடைய இருதயத்தை கர்த்தர் தொட்டார். தினமும் இரவு நேரத்தில் அவங்க கிட்ட வந்து நின்று ஜெபிப்பாங்களாம். மேக்சிமம் முட்டு போட்டு ஜெபிப்பாங்களாம். இதை கண்ட அந்த நபர் கர்த்தர் தொட்டு கர்த்தர் அந்த மனிதனை மாற்றி கர்த்தர் அந்த மனிதனை சாட்சியாக, என்னுடைய அறிவு உண்மை என்றால் அவர் ஒரு ஊழியக்காரனாக மாறப்பட்டதை நான் சாட்சி மூலமாக கேள்விப்பட்டேன். தேவஜனமே, எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இந்த 100 நாள் ஜெபத்தில் வந்திருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு. ஒரு 10,000 பேர் இதை பார்க்குறீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 100 பேருடைய விடுதலை வித்தியாசமான நேரங்களில் இருக்கும். அதனால் ஒரு ஆளுக்கு விடுதலை கிடைச்சிட்டுன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி கமெண்டில் பார்க்கும் பொழுது சொந்து போகாதீங்க. அநேகருக்கு விடுதலை வருகிற சாட்சியை நான் கேள்விப்படுகிறேன். அநேகருடைய ஜெப குறிப்புக்கு பதில் வராமல் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் கையில் எல்லாருக்கும் கையிலையும் ஒரு தேங்காவை கொடுத்து இந்த தேங்காவை 3 அடியில் உடைங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் உடைக்க முடியும்?
ஒரே அடியில் உடையாது. ஒரு அடி அடிக்கும் பொழுது உங்க கையில் உள்ள தேங்காய் பலவீனம் ஆகுறது, ரெண்டாவது அடியில் கொஞ்சம் கூட பலவீனம் ஆகுறது, மூணாவது அடியில் சில நேரம் சிலருக்கு உடையும் சிலருக்கு உடையாது. அது அடித்த அடியினுடைய ஃபோர்ஸை பொறுத்து. சில நேரம் இந்த தேங்காய் எடுத்து தரையில உடைப்பாங்க. தரன்னு சொல்லுகிறது பயங்கரமான பாறையை போன்றது, அது ஒரே அடியில் உடைந்துருது. ஆனா உங்க பலத்தை உபயோகப்படுத்தி உங்க கையில வைத்து நீங்க உடைக்கும் பொழுது அது 2, 3, 4, 5 சில பலவீனமான நபர்கள் பெண்கள் அடிக்கும் பொழுது அது 8 தடவை அடிச்சாலும் உடையாது. இதுக்கு காரணம் தேங்காய் ரொம்ப பலசாலின்னு கிடையாது, அடித்த நபர்னுடைய பலமும் ஊக்கமும் அதுல இருக்குது. தேவச்சனமே, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த தேங்காய் சிலப்பம் கொஞ்சம் முரட்டு தேங்காவா இருக்கும் பொழுது முரட்டுத்தனமா அடிக்க வேண்டியதா இருக்குது. சில நேரம் உங்க ஜப குறிப்புகள் பயங்கரமான போராட்டம் உள்ள ஜப குறிப்பா இருக்கும், அதுக்கு கொஞ்சம் காலம் தாமதம் ஆகும். யாருடைய ஜபத்திலையும் நீங்க வாழ முடியாது, உங்க ஜபத்துல தான் வாழ முடியும். உங்க விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். உங்க கணவருடைய விசுவாசம் கூட உங்களை ரட்சிக்காது, உங்க பாஸ்டருடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்காது. ஒருவேளை அவர் உங்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம் தேவச்சனமே, ஆனாலும் அந்த ஜெபங்களை காட்டிலும் நீங்க விசுவாசிக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிறருடைய விசுவாசம் 100% உதவாதுன்னு நான் சொல்லல, கண்டிப்பா உதவும். ஆனா அவர்களுடைய காரியங்களை அவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஒரு ஊழியக்காரன் அவனுடைய ஊழியத்தையும் அவன் ஜனங்களையும் அவன் பார்த்து கொண்டு இருப்பான். ஒரு கணவர் அவருடைய வேலைகளையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பார்ப்பாங்க. உங்களுக்காக பிறர் யாரோ ஜெபிப்பாங்க நினைச்சா அது நடக்காத விஷயம். யாருமே உங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறது போல பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இந்த நாட்கள்ல நீங்க கவனமா வசனம் கேட்டு கவனமா ஆண்டரோட இணைந்து பாருங்க, உங்க கையில உள்ள அந்த பிரச்சனை உடையும். எப்படி அந்த தேங்காய் ஒவ்வொருவர் கையில் இருந்தாலும் ஒவ்வொரு பேருக்கும் வித்தியாசமான நேரத்தில் உடைகிறது போல உங்கள் பிரச்சனையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடையும். சில நேரம் 1வது நாள்லேயே அது உடைஞ்சிரும், சில நேரம் 50வது நாளில் உடையும், சில நேரம் 100வது நாளில் உடையும், சில நேரம் 100 நாள் ஆயும் அது நடக்காதது போல இருக்கும். அவன் கூட ஒரு 30 நாள் ஜெபித்து பாருங்க, கர்த்தர் மாற்றத்தை தருவார். ஒரு நாளும் ஜெபத்தை விடக்கூடாது. ஆனால் அந்த 100 நாள் சொல்லுகிறது ஒரு அக்னியை எழுப்புகிறதுக்கு சமமாக இருக்குது. அந்த அக்னி அப்படியே பட்டி எரிய வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா நடக்காதது நடக்கும், மாறாதது மாறும். தேவன் சொன்னதுதான் மாற்றங்களை தருவார். நான் அடிக்கடி 100 நாள் ஜெபத்தை வைப்பேன். சில நேரம் சில 100 நாள் ஜெபத்தில் சிலது நடக்காது. நான் திரும்பி ஒரு 100 நாள் பண்ணியிருக்கிறேன், அப்படி பல முறை பண்ணியிருக்கிறேன். அப்படி சாதித்து காட்டியிருக்கிறார் ஆண்டவர். அநேக காரியங்களை கர்த்தர் சாதித்து காட்டியிருக்கிறத என் கண்ணால பார்த்துருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபத்தை விட்டுறாதீங்க, இந்த விசுவாச வார்த்தையை விட்டுறாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என் குடும்பத்தில் எல்லாரும் ஜெபிக்கிறத பார்க்கும் பொழுது குடிகார தகப்பன் சொந்த கடை வைத்திருந்த அந்த நபரை கர்த்தர் தொட்டு இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து இவ்வளோ பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்கு காரணம் இயேசு தான். இந்த இயேசு உங்க வாழ்க்கையை மாற்றுவாரு. எல்லாரும் சேர்ந்த அந்த வரிகளை சொல்லுவோமா? மனைவி கனி தரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல். மனைவி கனி தரும் திராட்சை செடி, உன் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள். இடைவிடாமல் ஜெபிப்பார்கள், இடைவிடாமல். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை நம்பினோ பேறு பெற்றோ, சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். ஓ கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். ஓ கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனிதர் பேறு பெற்றோர். கர்த்தரை
பேறு பெற்றோர் உழைப்பின் பயனை உண்பார்கள். உழைப்பின் பயனை உண்பார்கள். நன்மையும் நலமும் பெறுவார்கள். ஓ நன்மையும் பெறுவார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியோடு அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த அருமையான ஹோல் செக்ஷன், இந்த ஆராதனை செக்ஷன்ல தேவனுடைய பிரசன்னம் பலமா இருக்குது. உங்க நண்பர்கள், குடும்பத்தில் பலவீனம் உள்ளவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த அருமையான 100 நாள் ஜெபத்துல குடும்பத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு இந்த செக்ஷன் ஆவியானவர் கொடுத்த செக்ஷன். பொருளாதார தேவையில் இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா, உங்கள் கையில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. வசனம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். உங்கள் கையில் ஆண்டவர் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயை தந்திருக்கிறாரா? உங்கள் வீட்டில் ஒரு புத்தி உள்ள சகோதரி இருக்கிறாங்களா? நல்ல தாய் இருக்கிறாங்களா? நல்ல மனைவி இருக்கிறாங்களா? நல்ல அம்மா இருக்கிறாங்களா? அவங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்களா? ஒருவேளை அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னா எந்த பிரச்சனையிலையும் அவங்க கண்டிப்பாக ஆண்டவரோடு உறவாடி உங்களை காப்பாற்றிடுவாங்க. எத்தனை தேவச்சனம் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 128 படி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மாற்றுகிறார். உங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவச்சனத்தினுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்து கொண்டு இருக்குது. தேவ ஆவியானவர் மாற்றங்களை தந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து முன்னேறி கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் உள்ள கலைகளை, போராட்டங்களை காண்பித்து தருகிறார். அநேக குடும்பத்தில் மறுதளிக்கப்பட்ட நிலைமை, கணவர் மனைவிக்கு செய்கிற துரோகங்கள், தாங்க முடியாத ப்ரேயர் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருது. நீங்கள் உண்மையாக இருந்து ஒருவர் உண்மையாக இல்லாமல் போகும் பொழுது நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த செக்ஷன். அப்பா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்பா அவங்க மனக்கண்ணை திறந்து சில காரியங்களை காட்டி தருவார். ஏன் இந்த போராட்டம் காட்டி தருவார்? வேதத்தில் ஹோசியா தீர்க்கதரிசியை பாருங்க. ஆண்டவருக்காக அவர் ஒரு அடையாளமாக மாறினார். ஹோசியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையை பாருங்க, அவருடைய மனைவியினுடைய ரீதியை பாருங்கள். ஆண்டவருக்காக அப்படி ஒரு வேதனையான வாழ்க்கையை வாழ்ந்தார். இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்க குடும்பம் உடைக்கப்பட்டு இருக்குதா? ஏதோ ஒரு 3வது நபர்னால உங்க குடும்பம் உடைக்கப்பட்டு இருக்குதா? சகோதரிய, உனக்காக தான் ஆண்டவர் இந்த ஆராதனையை கொண்டு வந்திருக்கிறார். உன் குடும்பம் உடைந்துட்டு நினைக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் சகோதரியே. சில சகோதரிகள் ஆவியானவர் காட்டுகிறார். உள்ளம் வெந்து போய் கண்ணீரோடு இருக்கிற, இரத்த காயங்களோடு இருக்கிற சகோதரிகளை ஆவியானவர் காட்டுகிறார். உங்களுக்காக அப்பா கிரியை செய்வார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களை நிந்திக்கிற நபர்கள் மத்தியில் கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க, ஒருத்தரையும் குறை சொல்லிடாதீங்க. அருமையான பிரேயர் டைம் ஃபேமிலி குடும்பத்தாரை யாரையும் குறை சொல்லிடாதீங்க. நீங்க ஜெபிக்க மட்டும் செய்யுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். குறை சொல்றது நம்ம வேலையே கிடையாது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஒரு புது ஜெனரேஷனாக தமிழ்நாட்டில் பிரகாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் யாரை குறித்தும் குறை சொல்ல வேண்டாம். குறை சொல்லக்கூடிய ஒரே தகுதி உள்ள நபர் அது சாத்தான் தான். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை, சத்ருவானவன் அதை செய்கிறான். ஜெப அறைக்குள்ள செல்லுங்க. Go into the prayer chamber. உங்க ஜெப அறையில செல்லுங்க. உங்க ஜெப சிங்காசனத்துல உட்காருங்க. சத்ருவின் ராஜ்யத்தை உடைக்க, அவனுடைய சிங்காசனத்தை அசைக்க நீங்க ஏறி வர வேண்டிய ஜெப மலை உண்டு. சகோதரி, நீ உன் ஜெப அறைக்குள்ள செல்லு. உன்னை எதிர்த்து நிற்கிற அந்த அந்தகார சக்தி, உன் கணவரை ஏமாற்றுகிற சக்தி, உன் பிள்ளைகளை ஏமாற்றுகிற அந்த சக்தியை நீ உன் ஜெப அறையில சென்று தீர்த்து கட்டு நான் சொல்றார்.
உள்ளே சென்று ஜெபி மகளே, உன் ஜெபம் கேட்கப்படும், உன் கண்ணீர் கேட்கப்படும். நீ கர்த்தரோடு சந்தோஷமா இரு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனமகிழ்ச்சியா இரு. நீ ஏன் டிப்ரெஷனா இருக்கணும்னு ஆண்டவர் கேட்கிறார், நீ ஏன் கவலையோடு இருக்கணும்னு கேட்கிறாரு. 1 hour கண்ணை மூடி ஜெபிக்கிறீங்களா? அதுக்கு மேல ஜெபிக்க முடியலையா? ஒரு வசனத்தை கேளுங்க, மனமகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தரோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. இந்த பூமியில உங்களுக்கு வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை தருவார். ஆண்டு உங்களோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். அருமையான சகோதரியே, உடைக்கப்பட்ட லெவல்ல இருக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களுக்காக ஆறுதல் செய்கிறார். தர்க்கத்தின் வெள்ளங்களை திருப்புகிறவர் உங்க வாழ்க்கையின் வெள்ளத்தை திருப்புகிறார். ஒரு ஊழியனாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் இறங்குகிறது. பாருங்களேன், இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு கருத்த மேகம் வரும். இந்த 100 நாள் ஜெபம் உங்க ஆசீர்வாதத்தின் மலை மேகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு மனுஷ சக்தியினால் கொண்டு வர முடியாது, கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார். இதுக்கு பின்னாடி எவ்வளவு கடின உழைப்பு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அநேகர் யோசிப்பீங்க, இன்னைக்கு மியூசிக் இல்லை, இன்னைக்கு மியூசிக் சவுண்டு கூட்டிட்டு இன்னைக்கு பாடுறதுக்கு ஆள் இல்லை, இன்னைக்கு நல்ல பாட்டு வரல, இன்னைக்கு நல்ல மியூசிக் இல்லை, பல ரீதியில் பலர் சொல்லலாம். உண்மையை சொல்கிறேன் தேவச்சனமே, இந்த ப்ரீமியர் லைவ்னு சொல்லக்கூடிய இந்த லைவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ எடிட்டிங், எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு கண்டிப்பாக அநேகருக்கு தெரியாது. தினமும் ரெக்கார்டிங், எடிட்டிங் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உண்டு தேவச்சனமே. தேவ ஜனங்களுடைய ஒற்றுமையும் ஆதரவும் ரொம்ப தேவை. கர்த்தர் திடீர்னு சொல்லுவார், இன்னைக்கு நீ பாடுன்னு சொல்லுவார். கர்த்தர் சொல்லுவார், இந்த சப்ஜெக்டை பேசுன்னு சொல்லுவார். நம்ம ஜெபத்தில் கரெக்டாக காத்திருக்கணும், உபவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் உபவாசத்தோடு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு ரகசியங்கள் தெரியும்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் ஆண்டவருக்கு ரகசியம் தெரியும். உங்களுக்காக நான் விதைத்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். யார்கிட்டையும் எதையுமே நம்ம கேட்கவில்லை, இலவசமாக பெற்றோம், இலவசமாக கொடுக்குறோம். தேவச்சனமே, ஒரு நாளும் ஊழியத்தையோ ஊழியர்களையோ ஒரு நாளும் தவறாக யோசிக்க வேண்டாம். அநேக கள்ள ஊழியர்கள் இந்த கடைசி நாட்களில் வரதான் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தையை கேட்குறீங்க பார்த்தீங்களா, இது கர்த்தர் உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ண அருமையான ஜெபம். இந்த 100 நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் மேகம். இந்த 100 நாள் ஜெபம் மலைக்கு முன்னாடி வரப்போகிற ஆசீர்வாதத்தின் மேகம். எப்படி ஒரு கையளவு மேகத்தை அன்று எலியாவுடைய அந்த வேலைக்காரன் கண்டானோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கையளவு மேகம் தான் இந்த ஜெப மேகம். இந்த 100 நாள் ஒரு கையளவு மேகம். ஆனால் இதை பெய்ய போகிற மழை இருக்குதே, ஒரு பெருவெள்ளம் வருகிறது, ஒரு ஆசீர்வாதத்தின் மகிமை வருகிறது. வருகிற நாட்கள்ல இந்த ஆசீர்வாதத்தின் மழை பெய்து உங்க லைஃப் செட்டில் ஆகிறத நீங்க பார்ப்பீங்க, உங்க குடும்பம் செட்டில் ஆகிறத பார்ப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் இந்த அருமையான ஃபேமிலி செக்ஷன், இந்த அருமையான ஃபேமிலி பிரேயரை யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ, கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, குடும்பம் உடைந்து போய் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வருகிற நாட்கள்ல நீங்க வீடியோவை மிஸ் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை தொட்டு நீங்க மெம்பரா சேர்ந்துக்கோங்க. அநேகருக்கு இது தெரியாது, அதனால அந்த லிங்க் அங்க வருகிறது அவங்களுக்கு தெரியாது. அநேகருக்கு நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது. தேவ ஜனங்களே, வருகிற நாட்களில் ஒவ்வொரு நாள் போட போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் அந்த அருமையான வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். ஒருவேளை நம்ம சேனலுக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஆனாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா திரும்பியும் நம்ம சேனல் கிரியேட் பண்ணும் பொழுது நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான செக்ஷனில் உடைந்த உறவுகளை சீர்படுத்துகிறீங்க, பிரிந்து போன கணவர்களை கொண்டு வாரீங்க, கீழ்ப்படியாத பிள்ளைகளை கீழ்ப்படிய வைக்கிறீங்க. அந்த மைய அபிஷேக கருத்தை எங்கள் மத்தியில் நீங்கள் ஊட்டி இருக்கிறீங்கப்பா, ஒரு பிரசன்னத்தை ஊட்டி இருக்கிறீங்கப்பா. யார் யாரெல்லாமோ இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவ அபிஷேகம் இறங்கி ஒவ்வொரு பேரையும் பலமாய் நிரப்பட்டும். இந்த பிரேயர் டைம் குடும்பத்தில் இணைந்திருக்கிற ஆமென் ஒவ்வொரு பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக. இந்த 100 நாள் ஜபம் ஒரு விடுதலையின் ஜபமாக மாறி ஒரு பெரு வெள்ளத்தை கொண்டு வர போறதுக்காக நன்றி அப்பா. எல்லா துதிக நமக்கு உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளை சந்திப்போம். ஆமேன்.